நெல்லையில் கொட்டி தீர்த்த கனமழையால் வண்ணாரப்பேட்டை பரணி நகரில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் திரவிய சம்பத் இணைகிறார். திரவிய சம்பத், இந்த மழை வெள்ள பாதிப்பால் எந்தெந்த பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன, விவரங்கள்? வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே விட்டு விட்டு மழை பெய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இந்த நிலையில நேற்று முதல் இன்னும் சில நாட்களுக்கு அதிக கனமழை இருக்கும் என வானிலை ஆய்வு மூலம் எச்சரிக்கை இருந்தது. அதனைத் தொடர்ந்து நேற்று காலை முதலே நெல்லை மாவட்டம் முழுவதுமே பரவலாக மழை பெய்திருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்க முடியுது. இதனால் நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த அம்பாசமுத்திரம், சேரன் மகாதேவி, வள்ளியூர், ராதாபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிக கனமழை கொட்டியது. இதனால் அங்கிருக்கக்கூடிய அணைகள், குளங்கள் நிரம்பக்கூடிய ஒரு சூழலும் இருந்தது. இந்த நிலையில நேற்று இரவு முதலே கனமழையானது கொட்டி தீர்க்க தொடங்கியது. இந்த கனமழையானது நெல்லை வண்ணாரப்பேட்டை ஜங்ஷன் டவுன், கேடிசி நகர், என்ஜிஓ காலனி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெய்தது. இடைவிடாமல் பெய்த இந்த மழையினால நெல்லை வண்ணாரப்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பரணி நகர் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் தாழ்வான தெருக்களில் மழை நீர் குளம் போல் தேங்கி இருக்கக்கூடியது. இங்கு காலையில லேசான மழையானது, ஒரு சாரல் மழை மற்றும் சில நேரங்களில் வெயில் அடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்த போதிலும் இந்த பரணி நகர் பகுதியிலே தேங்கி இருக்கக்கூடிய மழை நீர் வெளியேறாமல் இருப்பதால் அது ஒரு தனித்தீவு போலேயே காட்சியளிக்கிறது. இதனால் வெளியில் அந்த பகுதியில் இருந்து வெளியில் இருசக்கர வாகனத்தில் வருவோரும், கார்களில் வருவோரும் மிகவும் ஒரு பெரிய அவதியை சந்திக்கக்கூடிய நிலையையும் பார்க்க முடிகிறது. சில நேரங்களில் இது வாகனங்களில் வருவோரும் இந்த வண்டியானது அந்த சரியாக கோளாறு ஏற்பட்டக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் அந்த தண்ணீரிலேயே அப்படியே நடந்து செல்லக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது. இதனால் அந்த பகுதியை பரணி நகர் சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு அவதியை சந்தித்து வருகின்றனர். இந்த மழை நீரை வெளியேற்றுவதற்கு மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இந்த பரணி நகர் பகுதியில் குறிப்பாக எந்த மழை பெய்தாலுமே தண்ணீர் தேங்கக்கூடிய ஒரு நிலை இருப்பதால் இந்த பகுதி மக்கள் பெரும் அச்சத்திலேயே இருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த மழை நீரானது ஒரு வடிவதற்கு, அதாவது நீரை வெளியேற்றுவதற்கு 4-5 முதல் 6-7 நாட்கள் வரை ஆவதாகவும் அந்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து இந்த பகுதியிலே மழைநீர் தொடர்ச்சியாக தேங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையால் ஒரு துர்நாற்றம், அந்த கொசு உற்பத்தியாகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. இதனை கட்டுப்படுத்துவதற்காக மாநகராட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.